கால் வலிக்குது. அக்கா நீங்க எங்க போனீங்க? அக்கா அக்கா வாய முடுக்கா. என்னாச்சு? வெகு நேரம் உங்களை தான் நான் தேடிக்கொண்டே இருக்கேன். அக்கா நீங்க தெரியுமா, லாரி ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, சைக்கிள் ஸ்டாண்டு, டூ வீலர் ஸ்டாண்டு, அது மட்டுமா திண்டியோட பஸ்ஸோடு தெரிய சொன்னேன். எனக்கு திண்டிவனம் என்ன வேலை தெரியுமா? அதான் வேலையே. அக்கா திண்டிவனம் ஏன் போன தெரியுமா? என்ன வேலை? தெரியுமா போயிருந்தேன். எதற்கு? அங்கதான் நின்று அக்கா என்னடி அக்கா எதுக்கு அமைதியா இருக்கீங்க? எங்க போயிருந்தேன்? நான் எங்க தெரியுமா போயிருந்தேன்? எங்க போயிருந்தேன்? நான் உன்னை தேடி தானே போனேன். என்ன எங்க தேடி பார்த்தேன்? உன்னை எங்க தெரியுமா தேடி பார்த்தேன்? செஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் தானே தேடினேன். செஞ்சு கோட்டையில. ஐயோ கோட்டையில கிடைக்காது. நைட் நேரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கடி. அப்படியா? ஓபன் கிடையாது. தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியாது. அப்படியா? உண்மைதான். பின்ன வந்தா தானே தெரியும். சரி சரி எங்க எங்க தேடி பார்த்தீங்க? எங்க தெரியுமா? எங்கடி? அந்த வனம், இந்த வனம், மலரோட தேடி பார்த்தேன். இல்ல கிடையாது. உண்மையா இங்க பாருங்க, ஆளை பாரு நல்லவளுக்கு. என்னாச்சு? வாய்மலை போட்டா வாய்மலையா? வாய் மேலதான் அவனுக்கு வந்து போடுவானுங்க. கண்ணி பாரு. எப்ப எப்படி இருக்கிறானுங்க? அப்படியா? உண்மைதான். இந்திரிக்கா சொல்லுடி. இங்க வாங்கி இங்க பாருடி. நான் உன்னை தேடாத கிட்ட நீ கிடையாது. அப்படியா? ஆமா. எங்கெல்லாம் தேடினேன்? உன்னை எங்கெல்லாம் தேடி பார்த்து தெரியுமா? எங்கடி? அக்கா நீ இல்லாத இடமா பார்த்து பாட்டி நீ இல்லாத இடமா பார்த்து நான் தேடிக்கிட்டு வந்தேன் தெரியுமா பெரியவர. அப்படியே போட போறேன்டி. அவ இல்லாத இடத்துல தேடனா இருப்பாளா? ஆமாண்டி மறந்து போயிட்டேன். அவ வீட்டுக்கு அடக்க மனப்பெண்ணு. அப்ப நீ அவளை நான் மனவே. சரிடி அதுல பக்கட்டும் அனுதினமே எங்க சென்று விளக்கம் தலைவனைக்கா அங்கு சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து நம்மளுடைய கருமையை கொண்டு சுடிக்கொள்வது இதை பார்த்தாயா செம்பக பூர்த்த மலர் செண்டு அதிலே ஒரு கருவண்டு கீழே ஒன்று என்னுடைய மனம் அகிழ்ந்ததோ என்று அது மட்டுமா அதோ பார்த்தாயா முல்லை கூட்டத்துல ஒன்னு ரெண்டு தான் வெள்ளை அப்படியே நம்மளை பார்த்து தலையாட்டுவது போல அக்கா அது தலை மட்டும் ஆட்டுது, பிறகு அது வேரோட சேர்த்து அந்த பக்கம் ஆட்டினு தாங்க. அப்படியா? அப்படி மட்டும் போகாத. நீ வேறதான் பாக்குற. அதுதான் எனக்கு மெயினான வேறு. சரி அதெல்லாம் பக்கட்டி இந்த அழகான மலர்னு சொல்லி பார்க்கும்போது பார்க்கின்றது உங்களுடைய மனதிற்கு எதுவும் தோணவில்லையா? மனம் விட்டு பேசணும். அப்படியா? தெரியுமா?
என்ன புத்திரனி சைலன்ஸ் ப்ளீஸ். அதுக்கு அமைதியா இருங்க. ஏன் சத்தம் போடுறீங்க? நீங்க நீ வாயை திறந்து வச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாயில குத்துடுவேன். இங்க பாருங்கடி, அந்த மலவனை சொல்லிவிடு. இந்த மலவனை பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒவ்வொரு வண்ணங்கள் இருக்கு. ஆமாடி. ஒரு புறத்துல பூத்த மலர்களும் மறுபுறத்தில் பூக்காத மட்டுக்களும் ஒரு புறத்துல இந்த அரும்பு இருக்குது பாரு. அது அரும்பு. ஆமாடி. அரும்பு அவளோட சாதாரண இடம் போடாது. அதோட மனம் ரொம்ப கூர்ப்பா இருக்கு. தேவி என்ன பண்ற நீ? கூட்டத்துல என்னடா பண்ற? என்னடா பகுற நோய் உண்டாக்கும் புகை பிடிக்காது. பாய முடியும். யாரை பத்தி சொல்லுற அடி பொண்ணு? சரி, இருந்தாலும் இந்த அழகையும் மலர்களை சொல்ல துடிக்குது மனசு வீண்டான்னு தடுக்குது. யார் உனக்கு வெக்கம்? ஆமா, இங்க பாரு. சொல்லுடி. வெக்கலாம் பட்டினா இந்த ஊர்ல வேலைக்கு ஆகாது. அதனால வெக்கத்தை மறுபடியும் நான் முட்டை கட்டி வச்சுட்டு தேவி, அது மட்டும் கிடையாது. நீ எப்ப வாய திறப்பே அந்த அரும்பு எடுத்து எப்ப வைக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கு. என்னது தவறா புரிஞ்சுக்கிட்டியா? எப்படியுமே தவறாதான் புரிஞ்சுப்பேன். தவறா சொல்லடி. என்னடி? ஆமா, என்ன சொன்ன? என்ன தெரியுமா? நீ வாயை திறந்து ஒரு இனிமையான கீதம் பாடினா வித்தியாசமா பணத்தை எடுத்துட்டு வந்து வாயை